சுடுசுடு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா கோலாகலமான கொண்டாட்டம். சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது. அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்தி. திருத்தணியில் ஆசிரியர் தினத்துக்கு சொந்தக்காரரான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருத்தணி வெங்கடாபுரத்தில் உள்ள சர்வப்பள்ளி கிராமத்தில் பிறந்து திருத்தணி ஆலமரத் தெருவில் உள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்று சென்னைக்கு சென்று கல்லூரியில் பட்டம் பெற்று பல்வேறு கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவராகவும் பிறகு இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்த ஆசிரியர் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து உலகில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் 150க்கும் மேற்பட்ட டாக்டர் பட்டங்களை பெற்று ஆசிரியர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது பெற்று ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியதால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக இந்திய அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது. இந்நிலையில் திருத்தணியில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ராதாகிருஷ்ணன் திருவுருவச் சிலைக்கு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான சந்திரன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் ஒன்றிய செயலாளர் ஆர்த்தி ரவி, மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஷாம் சுந்தர், கவுன்சிலர் அசோக்குமார், முன்னாள் திருத்தணி பேரூராட்சி துணைத் தலைவர் ரகுநாதன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான கோ ஹரி கலந்து கொண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் திருத்தணி மார்க்கெட்டிங் சொசைட்டி தலைவர் ஜெயசேகர் பாபு, முன்னாள் கவுன்சிலர் கேபிள் சுரேஷ், முன்னாள் திருவலங்காடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைத்துறை தலைவர் ஜெய்சங்கர், வேளஞ்சேரி பழனி, முன்னாள் கவுன்சிலர் முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் திருத்தணி ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் லதா, துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஞானப்பிரகாசம், முன்னாள் தலைமை ஆசிரியர் லயன் விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு ராதாகிருஷ்ணன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொந்த ஊரான வெங்கடாபுரம் சர்வேப்பள்ளி கிராமத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நற்பணி சங்கத்தின் ஒன்றிய தலைவர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் திருத்தணி பகுதியில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். பிறகு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் லயன் டாக்டர் விஸ்வநாதன், இச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பழனி, மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார், முக்கிய நிர்வாகிகள் சுப்பிரமணி, கோவிந்தராஜ், குப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், இப்பகுதியில் ராதாகிருஷ்ணன் திருவுருவச் சிலை அமைக்க தமிழக அரசிடம் இருந்து 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி கிடைத்துள்ளதாகவும் வெகு விரைவில் ராதாகிருஷ்ணனுக்கு முழு உருவச்சிலை அமைக்கப்படும் என்று கூறினார். இதையடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருவுருவச் சிலை அமைக்க நிதி உதவி பெற்றுக் கொடுத்த எம்எல்ஏ சந்திரனுக்கு இப்பகுதி பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சால்வை அணிவித்து பாராட்டினார்கள். நிகழ்ச்சியில் திமுக முக்கிய நிர்வாகிகள் ரகுநாதன், ஷாம் சுந்தர், அசோக்குமார், மீசை வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.